பகீர் ஏழைகள், அந்த வல்லவன் இறைவன் அவன் கனி செல்வந்தன், அவருடைய ஹசானாவில் இருந்து அல்ல அல்ல அது குறையாததாக இருக்குகின்றது. அந்த வல்லமே மிகுந்த அந்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த ஹசானாவில் இருந்து அவருடைய அருள்களை நாம் பெற வேண்டும். நாம் பகீர்கள், ஏழைகள். அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு கூட்டத்தினுடைய தேவைகள் எதுவாக இருப்பின் அங்கே உண்ணாவிரத போராட்டமும் தர்ணாவும் உள்ளிருப்பு போராட்டமும் நடைபெறுகின்றதை இந்த உலகத்தில் நியதியாக நாம் பார்க்கின்றோம். அரசாங்கத்திடம் ஒரு தேவையை கேட்டு பெற வேண்டும் என்றால் நடுரோட்டில் உட்கார்ந்து அந்த வெயிலேயும் சுட்டரிக்கும் வெயிலேயும் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த தேவையை கேட்டு பெறுவதற்காக உண்ணாவிரத நோன்பு இருந்து தர்ணா போராட்டம் நடத்துகின்றார்கள் நாம் பார்க்கின்றோம் இல்லையா? அதுபோன்று உலகத்தின் அகில உலகத்தின் மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்து வைக்கக்கூடியவர் வல்ல ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் உண்ணாவிரத நோன்பிருந்து உள்ளிருப்பு போராட்டம் ரோட்டில் அல்ல, சுடும் வெயிலில் அல்ல, தரையில் உட்கார்ந்து நாம் தர்ணா போராட்ட அந்த நிலை நமக்கு இல்லை. அல்லாஹ் அருமையான முறையிலே குடுகுடுவென்று குளிர்ந்த பூபாவனமாக இருக்கக்கூடிய அந்த இறை இல்லத்தில் நாம் இருக்க போகின்றோம். இறைவனுக்காக நம்முடைய தேவைகளை நாம் கேட்டு பெறுவதற்காக வேண்டும், நம் சமுதாயத்தினுடைய தேவைகளை கேட்டு பெறுவதற்காக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் இந்த உலகிலே நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைமை மிக மிக மோசமாகிக் கொண்டு செல்கின்றது என்பதற்கு உதாரணம் நேற்றைய தினம் இறைவனை வணங்கிவிட்டு இறைவனை தொழுதுவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த ஜாகிர் ஹுசேன் என்று சொல்லக்கூடிய இறை இல்லத்துடைய புத்தவள்ளி தலைவர் திருநெல்வேலி டவுனில் நடந்த ஒரு சம்பவம். கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டார். எதற்காக வேண்டி? இறைவனுடைய இறை வகுப்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர் பலவிதமான போராட்டங்களை நடத்தி இருக்குகின்றார், எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கின்றார். இதற்கெல்லாம் அவருக்கு முடிவாக தீர்வாக அந்த மனிதனுடைய உயிரையே இன்றைய தினம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தின் நிலைகள் எப்படி எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இது போன்ற நிலைமைகளிலிருந்து நாமும் மாற வேண்டும். நம் குடும்பத்தினரிடத்திலையும் மாற்றம் வர வேண்டும், இந்த சமுதாயமும் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இறைச்சிக்காப்பு இருப்பதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நடைமுறைப்படுத்தி தந்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவுடைய நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி, நன்மைகளை அடைவதற்காக வேண்டி இந்த 10 நாட்களிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே இருந்து இபாதத்துக்கள், வணக்கங்கள், அமல்கள் செய்து அந்த பாக்கியமிகு இரவுடைய நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் சமுதாயமே என்பதற்காக நமக்கு வழிகாட்டி தந்துள்ளார்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதிலே சமுதாயத்தினுடைய தேவைகளும் நம்முடைய தேவைகளும் குடும்ப தேவைகளும் நிவர்த்தி செய்து வைக்கப்படுகின்றது. ஒரு மனிதர் எந்த நோக்கத்திற்காக, எந்த தேவைக்காக, எந்த ஆகத்திற்காக அவர் இறைவனுக்காக வேண்டி நோன்பிருந்து இறை இல்லத்திலே உள்ளிருப்பு இறைவனுக்காக இறை இல்லத்திலே 24 மணி நேரமும் உலகத்தினுடைய அனைத்து தேவைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு, இறைவா நீ தான் எங்களுக்கு எல்லாமே, என்னுடைய எல்லா தேவைகளையும் எங்களுக்கு நீ நிவர்த்தி செய்து கொடு என்று சொல்லக்கூடிய உன்னத நோக்கத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த இஅ்திகாஃப். ஆக அந்த இஅ்திகாஃபிலிருந்து நாம் அதிகமான முறையிலே இபாதத்துக்கள், வணக்கங்கள் செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மாணவியுடைய மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். திருமறை வான்மறை என்பது ஒரு மனிதனுடைய நிலையை அது உயர்த்துகின்றது, ஒரு மனிதனுடைய நிலையை தாழ்த்துகிறது. எப்படி மனிதனுடைய நிலையை உயர்த்தும்? அந்த குர்ஆனை ஒன்று அவர் ஓத வேண்டும், இல்லை என்றால் குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது அதை செவிதாழ்த்தி
அமைதியாக வாய்மொழி அதனை கேட்க வேண்டும், அதனுடைய விளக்கங்களை சிந்தாந்து கேட்க வேண்டும். அப்படி யார் செய்கின்றார்களோ அவர்களுடைய அந்த நிலையும் உயர்கிறது, அந்த குடும்பத்தினுடைய நிலைகளும் உயர்கிறது, சமுதாயத்தின் நிலையும் உயர்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. திருக்குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் அதற்கு கண்ணியம் தராமல் அதனை நாம் அலட்சியப்படுத்தக்கூடிய வகைகளிலே திருக்குர்ஆன் அவர் பாட்டை ஓதிட்டு போறாங்க. அவர் கடமை, அவர் அதை ஓதத்தான் செய்யணும். புரியுதுங்களா? அவர் நாம் என்ன செய்யறோம்? நாம் இஷ்டத்துக்கு அங்க வர்றோம், அங்க போறோம். 2 ரக்காத்து நம்மளால நிக்க முடியல. கண்மணி நாயகம் நாம் தொழுது இந்த தொழுகைக்கும் பெருமானாருடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் தொழுது அந்த தொழுகைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த தொழுகையிலே ஓதுவார்கள் ஓதிக்கொண்டு இருப்பார்கள். நாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ரக்காத்துக்கு ஒரு ஆயிரம் 2 ஆயிரம் தான் ஓதுறாங்க. அதை நம்மளால நிக்க முடியல. இன்னும் 2 ரக்காத்து தூக்கிட்டு ஓடி போயிடுறான், தண்ணி குடிக்க போயிடுறான், அங்க போயிடுறான், இப்படி சுத்தி வர்றான், அவளை போய் பார்த்து கொள்றான். சில சமயம் 20 ரக்காத்துலயும் 19 ரக்காத்துலயும் இப்படி வந்து சேர்த்துக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் இந்த இறைமறை திருமறை வான்மறைக்கு நாம் முக்கியத்துவம் அளிப்போமோ, இதனை கண்ணியப்படுத்துவோமோ, அந்த வகையிலே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் தரத்தினுடைய கண்ணியமும் மரியாதையும் சங்கையும் என்பதை நாம் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளும் சமுதாயத்தினுடைய தேவைகளும் குடும்ப தேவைகளும் நிவர்த்தி செய்து வைக்கப்பட வேண்டும். பரிபூர்ணமான முறையிலே இந்த சமுதாயம் இறைவனின் மார்க்கம், இந்த மார்க்கம் இந்த சமுதாயத்துடைய மக்களை பாதுகாப்பது இறைவனின் பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. அதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சி அந்த வல்ல ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் கனிவாக அவனுக்காக அவனுடைய இறை இல்லத்திலே அமர்ந்து இபாதத்துக்கள் வணக்கங்கள் செய்து நாம் வல்ல இறைவனிடத்திலே கண்ணீர் விட்டு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே பள்ளியிலே ஈத்திகாப் இருப்பதற்காக நமது மகளாவை சேர்ந்த 2 நபர்கள் தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் ஓதக்கூடிய மாணவர்கள் அல்லாஹ் அவருடைய இல்மிலேயும் அவருடைய அறிவு ஞானத்தில் ஞாபகத்திலே அல்லாஹ் அதிகமாக்கி வருங்காலத்திலே சமுதாயத்திற்கு சிறந்த கல்வியை தரக்கூடிய பயத்தரக்கூடிய ஆலிமாக ஹாஃபிஸாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அவர்கள் புரிவாராக என்று துஆ செய்து நிறைவு செய்து கொள்கின்றேன். வஆகிருதாவுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.